தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, முதலமைச்சருடைய இந்த விளக்கத்தை என்னவாக பார்க்க வேண்டும்? நிச்சயமாக அபிநயா, அதாவது இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினரும் தீர்மானங்களை முன்வைத்தனர். இதன் மீதான தீர்மானங்களில் அதிமுக மற்றும் பிற கட்சிகளும் தங்கள் கருத்துக்களை முன்வைக்க சபாநாயகர் தற்போது ஒரு சிறப்பு விவாதத்தை தொடங்கி அது குறித்து விவாதங்கள் பல்வேறு கட்சி எம்எல்ஏக்கள் முன்வைத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அண்மையில் தற்போது முதலமைச்சர் குறுக்கிட்டு ஒரு பதிலை பதிவு செய்தார். அதில் போராட்டம் நடத்த வேண்டும் என்றால் அதில் முன்கூட்டியே ஒரு அனுமதி பெற வேண்டும். அப்படி அனுமதிக்கப்பட்ட இடத்தில் தான் போராட்டம் நடத்த வேண்டும் என்பது காவல்துறையின் கட்டுப்பாடு என்றும், நேற்று திமுக நடத்திய போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் அவர் குறுக்கிட்டு பதிலாக சொல்லியிருக்கிறார். அனைத்து கட்சிகளின் எம்எல்ஏக்களின் கருத்துக்களை பதிவு செய்த பிறகு கடைசியாக தனது தரப்பு விளக்கத்தையும் முதலமைச்சர் பதிவு செய்ய இருக்கிறார். இந்த நிலையில் பாமக நிர்வாகிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரத்தை குறிப்பிட்டு தற்போது முதலமைச்சர் குறுக்கிட்டு இந்த பதிலை பதிவு செய்திருக்கிறார். எனினும் முழுமையாக தனது கருத்தை இந்த விவகாரத்தில் தனது கருத்தை முதலமைச்சர் இறுதியாக பதிவு செய்வார் என்று கருதப்படுகிறது. அபிநயா, ராஜா, இப்போ இதற்கு பிறகு மற்ற கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்களும் பேச இருக்கிறார்களா? எந்தெந்த விவகாரம் தொடர்பாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? நிச்சயமாக அபிநயா, அதாவது வினாவிடை தொடர்பான நேரம் நீட்டிக்கப்பட்டது. அப்போது 7வது வினாவாக இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பல்வேறு கட்சியின் எம்எல்ஏக்கள் தற்போது அவர்களது கருத்தை பதிவு செய்து வருகின்றனர். முதலாவதாக கொங்கு ஈஸ்வரன், நாகை மாலி உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் தங்கள் கருத்தை இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருந்த நிலையில் தற்போது பாமக உறுப்பினர் ஜி.கே. மணி இது பற்றி பேசிக் கொண்டிருந்த நிலையில்தான் முதலமைச்சர் குறுக்கிட்டார். மேலும் மற்ற கட்சிகளின் எம்எல்ஏக்களும் தங்கள் கருத்துக்களை முன்வைக்க இருக்கின்றன. இறுதியாகத்தான் முதலமைச்சர் இது தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கத்தை அளிக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சட்டப்பேரவையில் முக்கியமான கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. அதற்கான பதிலை முதலமைச்சர் வழங்கியதை பார்த்தோம். இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா.